Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குரூப் D ல கேட்ட மேக்ஸ் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ரொம்பவே டைரக்டான क्वेश्चन தான். அசல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க, டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR / 100 தான் சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா. சோ இதுல வந்து அசல் வந்து எவ்வளவு 20,000 இருக்கு. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 7%, 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு அப்படினு டைரக்டா கண்டுபிடிச்சிரலாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி. சோ போட்டோம்னா என்ன வரும்? 0 கட் ஆயிரும். சோ ஆன்சர் வரும் என்ன வரும்? 7 2 14, 14 2 28. சோ 2800 தான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन. root of 2x plus 9 plus x is equal to 13 இந்த மாதிரி கொடுத்துட்டு x ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? root of 2x plus 9 plus x வந்து ரூட்டுக்குள்ள வெளியில இருக்கு equal to 13. ஸோ இதில் எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2x plus 9 equal to 13 minus xன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x plus 9. ஸோ இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிரும் ஸ்கொயர் பண்ணும்போது equal to 13 minus x the whole ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணினா. ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் மட்டும் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? 2x plus 9 அப்படியே எழுதிக்கிறேன். எழுதிட்டு அடுத்து என்ன பண்றேன்னா இங்க 13 minus x the whole square இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இது வந்து a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. இது a ன்னு வச்சுக்கோங்க, இதை b ன்னு வச்சுக்கோங்க, இடையில ஒரு மைனஸ். ஸோ a minus b the whole squareக்கான ஃபார்முலா என்ன? a squared plus b squared minus 2ab. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? இதை ஸ்கொயர் பண்ணோம்னா a வந்து 13 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் வந்து என்ன? 169 plus b ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறது என்ன? இது x ஸ்கொயர் மைனஸ் 2ab. 2 இன்ட்டு a வந்து 13. ஸோ 2 இன்ட்டு 13 வந்து 26. x இந்த இருக்கு. ஸோ 26x. இது அப்படியே a minus b the whole square ஃபார்மட்ல விரிச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. அடுக்குகள் படி எழுத போறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வர மாதிரி எழுதுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய 2x plus 9 எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 26x. இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, 2x இருக்கா? ஸோ எக்ஸ் பக்கத்துல எழுதிக்கலாம். மைனஸ் 2x, இங்க ஒரு நம்பர் இருக்கு, பிளஸ் 169, இங்க ஒரு 9 இருக்கு, மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு 26 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி இதுக்குள்ள அடையாளத்தை போட்டுடலாமா? ஒரே அடையாளமா இருந்தா என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படி போட்டுறணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 28x பிளஸ் இங்க 169, இங்க மைனஸ் 9. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 160 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இருபடி சமன்பாட்டில் இருக்கு, அப்படிதானே? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. ஸோ இதுல எக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து இப்போ சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணோம்னா என்னென்ன இதெல்லாம் வரும், என்னென்ன நம்பர்ஸ் வரும்? ஸோ பெருக்குனா 160, கூட்டினாலோ கழிச்சாலோ எனக்கு 28 வரணும். ஸோ அப்போ என்ன வரும்? 160. ஸோ இப்போ வந்து 28 வரணும்னா என்ன வரும்? 20யும் 8ம் எடுத்துக்கலாமா? 28 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 160 வந்துருச்சு. ஸோ எனக்கு மைனஸ் 28 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ. ஸோ இங்கேயும் மைனஸ் போட்டுடலாம். ஸோ மைனஸ் 20 மைனஸ் 8. ஸோ என்ன வரும்? மைனஸ் 28ம் கிடைச்சிருச்சு, 160யும் கிடைச்சிருச்சு. அப்போ ரூட்ஸ் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 20, எக்ஸ் மைனஸ் 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, 8ன்னு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ பிளஸ் 20 பிளஸ் 8ன்னு ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குமோ அதை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன? எக்ஸோட வேல்யூ வந்து 20, 8. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Find the sum of roots of x squared minus 5x plus 6. இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6ன்னு இந்த மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு ஏதாவது கொடுத்துருவாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டு அந்த ரூட்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரூட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது பெருக்கணும்னா நமக்கு 6 கிடைக்கணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 5 கிடைக்கணும். அப்போ என்ன ரூட்ஸ்லாம் வரும்? 3, 2 தான் அதோட ரூட்ஸா இருக்கும். ஸோ அப்போ -3 -2 தான் அதோட ரூட்ஸ். ஸோ x - 3 x minus 2 equal to 0ன்னு கிடைக்கும். அப்படிதானே? ஸோ அப்போ இதுல இருந்து எனக்கு x is equal to என்னென்ன கிடைக்கி? x is equal to 3ன்னு ஒரு ரூட் கிடைக்கி, x is equal to 2 அப்படிங்கக்கூடிய வேல்யூ கிடைக்கி. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கேட்கல, சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா இங்க ஒரு ரூட் இருக்கு, இங்க ஒரு ரூட் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 + 2
5. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் எடுத்துக்கோங்க சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா கமா பீட்டா அந்த மாதிரி கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா, இல்லைன்னா ஒரு ரூட் வந்து ஏ, இன்னொரு ரூட் பி, இந்த மாதிரி 2 ரூட் கிடைக்கும். அந்த 2 ரூட்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரும் அந்த மாதிரி தான் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு 5. சப்போஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 2 6. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல ரூட் ஆஃப் 144 பிளஸ் ரூட் ஆஃப் 0.0169 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, பிளஸ் ரூட் ஆஃப் 1.21. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ இதுக்கு ரூட் எடுக்க தெரிஞ்சாலே போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ரூட் ஆஃப் 144க்கு ரூட் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 12 கிடைக்கும். அடுத்து என்ன வரும்? 0.0169. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 169க்கு ரூட் எடுங்க. 169க்கு ரூட் வந்து என்னது? 13. ஸோ 13ஓட ஸ்கொயர் தான் 169. ஸோ 13 கிடைச்சிருது. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போனா நம்ம ரூட்டை விட்டு வெளியில எடுத்துட்டோம்னா என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.13. இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரூட்டுக்குள்ள 0.0169 இல்லைன்னா 0.0169 இந்த மாதிரி இருக்குன்னா ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் ரூட் எடுக்கணும். ஸோ 169க்கு ரூட் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 13 கிடைக்கும். இங்க வந்து ரூட்டுக்குள்ள 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா, ரூட்டுக்குள்ள 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது 4/2 எத்தனை? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். சப்போஸ் ரூட்டுக்குள்ள 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 6/2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ 0.13 எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணலாமா? 0.13. அடுத்து எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரூட் ஆஃப் 1.21 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1.21 ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கு எடுக்கிறேன்? 121 எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 11 கிடைக்கும். ஸோ ரூட்டுக்குள்ள எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ 2/2 எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 1.1. ஸோ 1.1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 323. ஸோ 13.23 தான் இதோட ஆன்சர். இந்த கொஸ்டின் எல்லாருமே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த புள்ளி வைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுருவாங்க. 1.1க்கு பதிலாக 0.11 போட்டுருவாங்க, இல்லைன்னா 11 அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள 4 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அதை /2 போட்டு ரூட்டுக்கு வெளியே எழுதும் போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க வந்து என்னாச்சு? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்? /2. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுக்கு வந்து போர்டு மாஸ் ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். 12/3 இன்ட்டு 8 × 5 - 3 கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு மாஸ் ரூல் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். போர்டு மாஸ் ரூலில் வந்து என்னது வரும்? பினா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பி பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ பிராக்கெட் எங்கே இருக்கு? இங்கே தான் பிராக்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 12/3 இன்ட்டு 8 5 40 - 3 கிடைக்கும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 12/3 இன்ட்டு 40 - 3 என்ன வரும்? 37 இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஆஃப் இருக்கா? இல்லை. ஸோ அடுத்து டிவிஷன் இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ டிவிஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ 12/3 அப்புறம் இன்ட்டு 37 இருக்கு. ஸோ இதை நம்ம இது பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 3 3 4 3 12. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 4 × 37. 4 × 37 என்ன வரும்? 4 7 28 மீதி 2 4 3 12 12 2 14. ஸோ 148 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போர்டு மாஸ் ரூலை கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூலை தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ போர்டு மாஸ் ரூல் படி பண்ணாமல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த 12ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணுவாங்க. 12/3 போட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாகும்? 5 - 3 2 போட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இந்த போர்டு மாஸ் ரூலில் இருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The diameter of a sphere is 12 cm. Then find its volume. ஒரு கோலத்தோட டயாமீட்டர் விட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. விட்டம் வந்து 12 cm. அதோட வால்யூம் என்ன? அதோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துட்டு வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கோலத்தின் விட்டம் 12 cm எனில் அதன் கன அளவு என்ன? ஓகேவா? ஸோ
கோலம்னா என்னது இங்கிலீஷில் வந்து ஸ்பியர். ஸோ ஸ்பியரோட கன அளவுக்கான ஃபார்முலா, வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னா 4/3/r³ ஓகேவா. ஸோ எனக்கு இங்கே டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இவங்க வந்து ரேடியஸ் 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த 12 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் டயாமீட்டரை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஃபைனலாக ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இங்கே டயாமீட்டர் 12 கொடுத்துருக்காங்களா, டயாமீட்டரை ஃபஸ்ட்டு ரேடியஸாக மாற்றிக்கோங்க, விட்டத்தை ஃபஸ்ட்டு ஆரமாக மாற்றிக்கோங்க. மாற்றினோன்னா என்ன கிடைக்கும், D = 12. ஸோ ரேடியஸாக மாற்றினா என்ன கிடைக்கும், 12/2 போடணும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 6 சென்டிமீட்டர் வந்து ரேடியஸ் ஓகேவா. இப்போ தான் இந்த 6 கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கலாமா, 4/3 × π × r. r வந்து என்னது 6. ஸோ 6 × 6 × 6 r³ நான் 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன், 6 × 6 × 6 ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 3 3 2 3 6 வரும். ஸோ அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, 4 2 8 6 6 36. ஸோ 36 × 8 என்ன வரும், 36 × 8 6 8 48 24 4 28. ஸோ 288 சென்டிமீட்டர் கியூப் தான் கோலத்தோட கன அளவு ஓகேவா. ஸோ கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க, 4/3πr³. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒன்னே என்ன பண்ணணும், விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆரமாக மாற்றிக்கணும் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா. The sum of 3 consecutive numbers which are deducted by 9 is 2 4 5 7. Then find the largest number. ஸோ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க கன்சிக்யூட்டிவ் நம்பர். அந்த நம்பர் வந்து இப்போ x+1 x+2 இந்த மாதிரி இருக்குன்னா அந்த நம்பர்ல இருந்து ஒரு 9 வந்து டிடெக்ட் பண்றாங்க, 9 வந்து கழிக்கிறாங்க. கழிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 4 5 7 அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்குமா, அப்படி கிடைச்சதுன்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஓகேவா. புரியுதா, லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, அந்த 3 நம்பரை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், 9x 9x + 9 9x + 18 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஏன்னா 3 நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்க, 9 வந்து மைனஸ் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு என்னதான் இருந்திருக்கும், 9xன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 9ஆல அப்படியே டிவைட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் நம்பர் என்னவா இருந்திருக்கும், 9x + 9 இருந்திருக்கும். அடுத்த நம்பர் வந்து 9x + 18 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் சப்போஸ் ஃபோர்த் நம்பரா இருந்துச்சுன்னா 9x + 27 இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த 3 நம்பரையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, 2 4 5 7 இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும், 9x + 9x + 9 + 9x + 18 = 2 4 5 7 ஓகேவா. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும், இங்கே ஒரு 9x 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 இருக்கு. ஸோ 3 9 27. ஸோ 27x + 18 9 27 27 = 2 4 5 7. ஸோ இப்போ இங்கிருந்து 27 நான் காமனாக எடுக்கலாமா, எடுத்தால் என்ன வரும், 27 × x + 1 = 2 4 5 7 ஓகேவா. ஸோ x + 1 = 2 4 5 7 / 27 கிடைக்கும். ஸோ இப்போ டிவைட் பண்ணால் 2 4 5 7 / 27. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும், 8 போட்டோம், 9 டைம்ஸ் பார்க்கலாமா, 9 7 63 18 6 24. ஸோ 243. ஸோ 9 டைம்ஸ் போட்டால் 243 27 வரும். திருப்பி ஒரு டைம் போகும். ஸோ 27 ஸோ 0 ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 91 கிடைக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணால் 91 x + 1 = 91 இருந்தால் இதுல இருந்து x வந்து என்ன வரும், இந்த 1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா x = 19 கிடைக்கும் ஓகேவா. ஸோ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. அதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படிதானே. மிகப்பெரிய எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல மிகப்பெரிய எண் எது, 9x 9x + 9 9x + 18 இது 3ல எது பெருசு, ஸோ 9x + 18 தான் பெருசு. சப்போஸ் கொஸ்டின்ல 3ல சின்ன நம்பர் எது, ஸ்மால் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 9x எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பிக்கஸ்ட் நம்பர் கேட்டதுனால 9x + 18 வந்து எடுத்துருக்கோம் ஓகேவா. இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம், செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம், தேர்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் கேட்டதுனால 9x + 18 நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ என்ன கிடைக்கும், 9x + 18 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ எனக்கு வந்து 9 × எக்ஸோட மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 19 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 9 × 90 + 18. ஸோ என்ன கிடைக்கும், 9 9 81. ஸோ 810 + 18 எனக்கு என்ன வரும், 828 கிடைக்கும் அப்படிதானே. 810 + 18 828. ஸோ பிக்கஸ்ட் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 9 × 19 போடணும். புரியுதா, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 9 × 90.
ஸோ எனக்கு என்ன வரும் 810 கிடைக்கும். அடுத்த நம்பர் வந்து என்ன கிடைக்கும்னா 819 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நாம வந்து 9 தானே ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 810, அடுத்த நம்பர் 819 இருக்கும், அடுத்து 828 இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி 837 இருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர். ஓகேவா? புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் சிம்பிளிஃபிகேஷன் தான். 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் -1 ப்ளஸ் 3 பவர் -2 இன்ட்டு 27ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நார்மலாக வந்து 3 பவர் 1, 3 ஸ்கொயர், 3 பவர் 4 இந்த மாதிரி கொடுத்தா எல்லாரும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் 0. ஸோ எந்த ஒரு நம்பருக்கு மேலே 0 வந்து இருந்துச்சுன்னா 2 பவர் 0, 1 பவர் 0, 10 பவர் 0 இந்த மாதிரி அதோட அடுக்கில் வந்து 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு வந்து 1. ஓகேவா? ஸோ எந்த நம்பருக்கு மேலேயும் அதோட அடுக்கு வந்து 0வா இருந்தால் அதோட மதிப்பு வந்து 1. அப்போ 3 பவர் 0ஓட மதிப்பு 1. 1 plus 3 பவர் -1. ஸோ 3 பவர் -1 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1/3 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 1/3நாலும் 3 பவர் -1 தான். 1/3 இதை மேலே கொண்டு போனால் 3 பவர் -1 எழுதலாம். ப்ளஸ் 3 பவர் -2 எப்படி எழுதலாம்? 1/3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்டு 27. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்க. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கலாமா? 1 + 1/3 + 1/9 இன்ட்டு 27 கிடைக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 9 வரும். ஸோ இங்கே வந்து 9 இல்லை. ஸோ 9 ப்ளஸ் இன்ட்டு 3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது 1. ஜஸ்ட் எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இன்ட்டு 27 வெளியில் இருக்கும். 12 1 13. ஸோ 13 டிவைடட் பை 9 இன்ட்டு 27 இருக்கும். ஸோ இப்போ அடி கொடுத்தா என்ன வரும்? ஒரு 9 9 3 9 27. ஸோ 13 3 39. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 39. ஓகேவா? புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்களா இல்லைனா அக்யூரேட் வேல்யூ கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் ரீட் பண்ணணும். சப்போஸ் இதை ரீட் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 360க்கு ரூட் எடுக்கவா, அப்போனா இதோட ரூட் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. இதில் கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 360 + 24 டிவைடட் பை 12 இன்ட்டு 3 மைனஸ் ரூட் ஆஃப் 170 ஹோலா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே ரூட் 360 இருக்கு. ஸோ 360 பக்கம் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ரூட்டுக்குள்ள நம்பர் 360க்கு பக்கத்தில். ஸோ 361ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர்? 19ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 361. அப்படி தானே? ஸோ அப்போ ரூட் ஆஃப் 361 இந்த 360யை நான் அப்ராக்சிமேட்டாக ரூட் ஆஃப் 361 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 19 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 24 இருக்குது. ஸோ 24 டிவைடட் பை இங்கே ஒரு 12 இருக்கா? ஸோ 12 நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் போர்டு மாஸ் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 24 டிவைடட் பை 12 திருப்பி இன்ட்டு 3 இருக்குது மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 117 இருக்குது. ஸோ 170 பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ரூட் ஆஃப் 169. ஸோ 169 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 13. ஸோ இல்லை 169ஓட ரூட் வந்து என்னது? 13. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த ரூட் ஆஃப் 170க்கு பதிலாக நான் 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 13. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? 2ஆல் கடைசி டிவைட் பண்ணணும் மறக்காமல். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 19 ப்ளஸ். ஸோ இப்போ இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா? ஒரு 12 12 2 12 24. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 3 2 6 ப்ளஸ் 6 திருப்பி என்ன இருக்கும்? -13 ஒன்று இருக்குது. -13 டிவைடட் பை 2 தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னு பாருங்கள். 19 6 எத்தனை? 25. 25 மைனஸ் 13 வந்து எத்தனை? 12. புரியுதா? 19 6 25. 25லேருந்து 13 மைனஸ் பண்ணோம்னா 12. ஸோ 12 டிவைடட் பை 2 எனக்கு என்ன கிடைக்கும்? 6. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6. ஓகேவா? நீங்கள் இப்போ பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சாலும் 6 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். 6.0 இல்லைனா 6.1 இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அவங்க அப்ராக்சிமேட்டுன்னு சொல்லலைன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிட்டு இந்த 6க்கு நியரஸ்ட்டாக ஆப்ஷனில் என்ன வருதோ அதை சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + cos a டிவைடட் பை sin a + sin a by 1 + cos a இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 2 இதாக இருக்குது. 2 பகுதியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து ஒரே இதாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி மாற்றணும்னா என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன? 1 + cos a டிவைடட் பை sin a. 1 +
cos A divided by sin A plus sin A by 1 plus cos A, sin A by 1 plus cos A. இதுதான் எனக்கு வந்து கொஷின். ஓகேவா? ஸோ இதோட மதிப்பை தான் நான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த sin A 1 plus cos A ரெண்டையும் நான் இப்படி எழுதிக்கிறேன். sin A இன்ட்டு 1 plus cos A. ஸோ நான் இதை எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். எடுத்தேன்னா என்ன பண்ணணும், இந்த 1 plus cos A கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த sin A கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 plus cos A இன்ட்டு 1 plus cos Aன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கும். அடுத்து sin A மல்டிப்ளை பண்ணேன்னா sin A இன்ட்டு sin Aன்னு கிடைக்கும். ஸோ அதை நான் sin ஸ்கொயர் Aன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எழுதிட்டேன். இப்போ பாருங்க, இங்கே 1 plus cos A இருக்குது, இங்கேயும் 1 plus cos A இருக்குது. ரெண்டையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், 1 plus cos A த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A டிவைடட் பை சைன் A இன்ட்டு 1 plus cos A இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இங்கே 1 plus cos A இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக இதை இல்லைனா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 plus cos A த ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதுறேன், A plus B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ A plus B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருந்தால் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB தான் ஃபார்முலா. ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் என்னது, காஸ் ஸ்கொயர்டு A ப்ளஸ் 2 இன்ட்டு AB. ஸோ 2 cos A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A டிவைடட் பை சைன் A இன்ட்டு 1 ப்ளஸ் cos A அப்படின்னு இருக்கும். அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், cos ஸ்கொயர் A இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் A இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A என்ன வரும், 1. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து 1ன்னு வரும். அப்படி தானே? ஸோ 1 ப்ளஸ் இதோட மதிப்பு வந்து என்னது, எனக்கு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் Aயோட மதிப்பு வந்து 1 ப்ளஸ் 2 cos A டிவைடட் பை சைன் A இன்ட்டு 1 plus cos Aன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 2 plus 2 cos A. இந்த இடத்துல இந்த cos ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் Aயோட மதிப்பை நான் 1ஆ மாற்றிட்டேன். ஓகேவா? மீதி எல்லாத்தையும் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ 2 plus 2 cos A டிவைடட் பை சைன் A இன்ட்டு 1 plus cos A அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இதை வந்து என்ன பண்ணுறேன், 2வை காமனாக எடுத்துட்டேன்னா 1 plus cos A, 2வை காமனாக எடுத்துருங்க. எடுத்தால் 2 இன்ட்டு 1 plus cos A இருக்கும். sin A இன்ட்டு 1 plus cos A இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 1 plus cos A இந்த 1 plus cos A எனக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், 2 by sin A இருக்கும். 2 by sin A. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் 2 by sin A இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 by sin A வந்து சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இதை வந்து 2 cosecant A அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படி மாற்றலாம், சைனோட தலைகீழி வந்து என்னது, சைனை வந்து எப்படி எழுதலாம், 1 by cosecant தீட்டா அந்த மாதிரி எழுதலாம். அப்படி தானே? ஸோ 1 by cosecant தீட்டான்னு எழுதலாம். கொசிக்கனை வந்து 1 by சைனுன்னு எழுதலாம். காசை வந்து 1 by சீக்கன்னு எழுதலாம். சீக்கன் தீட்டாவை வந்து என்ன பண்ணலாம், 1 by காசுன்னு எழுதலாம். அது மாதிரி டேன் தீட்டாவை வந்து 1 by காட் தீட்டான்னு எழுதலாம். காட்டை வந்து 1 by டேன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள சின்ன சின்ன ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், 2 அப்படி வச்சுக்கிறேன். 2 இன்ட்டு 1 by sin A நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதிட்டு இந்த 1 by sin A நான் எப்படி எழுதலாம், கொசிக்கன் ஏன்னு எழுதலாம். இங்கே தான் சொல்லியிருக்கேன் நான், சைன் தீட்டானா 1 by கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ 2 கொசிக்கன் ஏன்னு எழுதலாமா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் எடுத்துருக்கேன் பாருங்க, sin A இன்ட்டு 1 plus cos A. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லா ஸ்டெப்புமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள ஃபார்முலாஸ் மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபிளோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சைனுன்னா எப்படி மாற்றணும், காசுனா எப்படி மாற்றணும், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சொன்னால் இது வந்து பேசிக்கானது, sin ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல a person walks 4/5 of his usual speed and reaches his office 20 minutes late. Find his original time to reach office. அதாவது ஒருத்தர் இருக்காரு, அவர் எஸ்ங்கிற ஸ்பீட்ல டெய்லி ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்காரு. சரியா? 9 மணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அவரோட ஸ்பீடு வந்து 4/5 ஆஃப் எஸ்ஸா மாத்துறாரு அப்படின்னா ஆஃபீஸுக்கு வந்து 9:20க்கு போறாரு. அதாவது 20 மினிட்ஸ் வந்து லேட்டா போறாரு. அப்படி போனாருன்னா அவரோட ஒரிஜினல் டைம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான்
ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஆஃபீஸ், இது வந்து வீடு. ஸோ இந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்குள்ள டிஸ்டன்ஸும் சேம் தான். 30 மீட்டர்னு வச்சுக்கோங்க, 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னதான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டைம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டைம், அப்படி தானே? ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், நான் ஒன்றுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/time. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட ஸ்பீடு வந்து எவ்வளவா இருக்குது, 4/5 இருக்குது. ஓகேவா? ஸோ அவர் வந்து இப்போ என்ன ஸ்பீடில் போகிறாரு, 4/5 ஆஃப் ஸ்பீடில் வந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியும், யூஸ்வலாக அவரோட ஸ்பீடு வந்து எவ்வளவா இருந்திருக்கு, 5 km/h இருந்திருக்கும், 5 இருந்திருக்கும், அப்படி தானே? ஸோ நியூ ஸ்பீடு வந்து எவ்வளவா இருக்குது, 4 இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஒரிஜினலாக வந்து அவர் எஸ்ங்கிற ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ நியூ ஸ்பீடு வந்து எவ்வளவா இருக்கும், ஸோ இது இப்போ பாருங்க, நியூ ஸ்பீட் ஈக்குவல் டு 4/5 × S. ஓகேவா? இந்த 5/4 வந்து எப்படி எழுதுனேங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ ஸ்பீடு, இது வந்து ஒரிஜினல் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ நியூ ஸ்பீடு பை ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எனக்கு என்னது, 4/5. அப்போ நியூ ஸ்பீடு வந்து எனக்கு 4 பங்கு, ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எவ்வளவு, 5. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். யூஸ்வல் ஸ்பீடு வந்து 5, நியூ ஸ்பீடு வந்து 4ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாரு, 4/5 ஆஃப் யூஸ்வல் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எவ்வளவா இருந்திருக்கும், 5 தான் ஒரிஜினல் ஸ்பீடாக இருந்திருக்கும், 4 வந்து நியூ ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஸ்பீடு, நியூ ஸ்பீடு நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/timeன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஸ்பீடை 5:4ன்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ டைம் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும், இதுக்கு இன்வெர்ஸ் ஆகும். 5:4 வந்து எப்படி மாறும், எனக்கு 4:5 மாறும். ஓகேவா? ஸோ டைம் வந்து 4:5 மாறிடுச்சு. எனக்கு வந்து ஒரிஜினல் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைமுக்கும் யூஸ்வல் டைமுக்கும், அதாவது யூஸ்வல் டைமுக்கும் நியூ டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு, 1. ஸோ இந்த 1 பார்ட் தான் இந்த 20 மினிட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இந்த 1 பார்ட் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 20 மினிட்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 20 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரிஜினல் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டைம் வந்து எவ்வளவு, 4. ஸோ அந்த 4 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ 4 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா என்ன வரும், ஸோ 80, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் டைம் வந்து எவ்வளோ, 80 மினிட்ஸ். புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பேப்பர் பென் இல்லாமலே போட்டுடலாம். ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நியூ ஸ்பீடு வந்து எவ்வளோ, 4/5 ஆஃப் ஒரிஜினல் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இதுதான் நியூ ஸ்பீடு ஈக்குவல் டு 4/5 ஆஃப் ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ இதிலிருந்து நான் வந்து ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் நியூ ஸ்பீடுக்கும் ரேஷியோ கொண்டு வந்தேன்னா, ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எவ்வளவா இருக்கும், 5 இருக்கும், நியூ ஸ்பீடு வந்து எனக்கு என்னதான் இருக்கும், 4 இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்வெர்ஸாக மாற்றினேன்னா எனக்கு வந்து டைம் கிடைச்சிரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/timeன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ டைம் வந்து எனக்கு 4:5 கிடைக்கும். ஸோ 20 மினிட்ஸ் இங்கே லேட்டுன்னு சொல்லிட்டாங்க. எதனால 20 மினிட்ஸ் லேட் ஆகுது, இந்த ஒரிஜினல் டைமு அதுக்கப்புறம் நியூ டைமு ரெண்டுக்கும் ஒரு டிஃபர் ஆகுது. அதனால தான் இங்கே வந்து 20 மினிட்ஸ் லேட் ஆகுது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 20 மினிட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, 1. ஸோ இந்த 1 தான் 20னா, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டைம் என்னது, 4. அப்போ 4க்கு எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரிஜினல் டைம் கிடைச்சிரும். ஸோ சப்போஸ் எனக்கு கொஸ்டினில் நியூஸ் டைம் எவ்வளவு, புதுசாக உள்ள டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்னா நியூ டைம் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரிஜினல் டைம் கண்டுபிடிங்க, 80 மினிட்ஸ் கிடைக்கும். அதே நியூ டைம் கண்டுபிடிங்க, 100 மினிட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க, இந்த 20 கிடைச்சிருதா. ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஸ்பீடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமோட இது டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, லேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இது ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 km/h வந்து ரெண்டு ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 30 km/h டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 - 4 வந்து 1. அந்த 1 தான் அந்த 30 இருந்துச்சுன்னா இந்த 5க்கு எவ்வளோ, இந்த 4க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். SINCAக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, டைம் பீரியட் 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க.
ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 62 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு மெத்தடில் போடலாம் நீங்கள் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா படியும் போடலாம். இந்த ஃபார்முலால அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்துடும். ஸோ 6 அதுக்கப்புறம் வந்து இந்த பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எஸ்ஐ மைனஸ் சிஐயோட வேல்யூ, இந்த ஆரோட அமௌண்ட்டு, டைம் பீரியட் எல்லாமே போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 10%க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை 100. ஸோ இது நார்மல் மெத்தடு 2 இயர்ஸ்க்கான வட்டி வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 21 அப்படின்னு கிடைக்கும். 2 0 கட் ஆயிரும். ஸோ 10 + 10 20, இது ஒரு 1 21. ஸோ அடுத்த இதில் 3 இயர்ஸ்ங்கனால 21 + 10 + 21 × 10 டிவைடட் பை 100ன்னு போடுவேன். ஸோ இந்த 0 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 31 + 2.1 கிடைக்குமா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 33.1 கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 33.1. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ எவ்வளோ இருக்கும்? 3 இயர்ஸ்க்கு 30%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ரொம்பவே ஈஸி, 3 × 10 30 இருக்கும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ? 13 கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 62ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 62. ஸோ அப்போ 33.1 மைனஸ் 30 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 3.1 கிடைக்கும். ஸோ அந்த 3.1 தான் 62க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? 3.1 தான் 62க்கு ஈக்குவலாக இருக்கும். இது 62க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 3.1% தான் 62 இருந்துச்சுன்னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பின்னாலும் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 62 × 100 = எக்ஸ். 3.1 × எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62 × 100 டிவைடட் பை 3.1 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மேலே கிளையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே 1000 கிடைக்கும், இங்கே பாயிண்ட் போயிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் போகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000, இல்லைனா பி ஈக்குவல் டு 2000. ஸோ அசல் வந்து 2000. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஸோ இதை மைண்ட்லேயே வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து எஸ்ஐக்கு வந்து எவ்வளோ வரும்? 3 × 10 30%ன்னு எனக்கு தெரியும். ஸோ சிஐக்கு வந்து என்ன வரும்? 10 + 10 + 10 × 10ங்கும் போது 21 வந்துடும். ஸோ 21 + 10 வந்து 30. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன். ஸோ 21 + 10 வந்து 31 இருக்கும். அதுக்கப்புறம் 21 × 10 டிவைடட் பை 100 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2.1 கிடைக்கும். ஸோ 31 + 2.1 வந்து என்ன வரும்? 31 + 2.1 வந்து 33.1 கிடைக்கும். சார் 33.1. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 3.1 இருக்கும். ஸோ இந்த 3.1 தான் 62 இருந்தால் 100க்கு எவ்வளோ? ஸோ 3.1ஐயும் 62ஐயும் கேன்சல் பண்ணும்போது 2ன்னு வரும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 3.1. ஸோ 2 இன்னொரு 0 வரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2000 rupees தான் அசல். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து என்னென்னா P × R/100 ² × 300 + R டிவைடட் பை 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 2000 தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ நடந்துட்டு இருக்க குரூப் டியோட மேக்ஸு, ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இது மூணுலையுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் பிடிஎஃபாக மேக் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு டாபிக் வருதுன்னா, சப்போஸ் ஒலிம்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஒலிம்பிக்கை பற்றின எல்லா கொஸ்டின்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு காமன்வெல்த் கேமு, இல்லைனா பத்மபூஷன் அவார்டு, பத்ம விபூஷன், இந்த மாதிரி அவார்ட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த அவார்ட்ஸுக்கான கொஸ்டின்ஸும் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் வந்து இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏதாவது திருப்பி ஏதாவது ஒரு இயரில் கேட்காங்கன்னா அந்த இயரில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் கவர் பண்ணியிருப்பேன். அது மாதிரி கான்ஸ்டியூஷன்லேருந்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதில் என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டனோ ஸோ அந்த டாப்பிக்கும் இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் ஜென்ரல் அவேர்னஸில். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் இன்னொரு 3 to 5 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி போடக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு.
ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே கொஸ்டின் தான் அடுத்த ஷிஃப்ட்ல ரிப்பீட் ஆகும். அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், இல்லைன்னா அந்த மாடல் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 4-5 ஒரு 4 days பார்த்தீங்கன்னா 4x3 ஒரு 12 ஷிஃப்ட்ஸ் கிட்ட நடந்திருக்கும். ஓகேவா? இந்த 12 ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க மேக்ஸில். ஸோ அந்த 300 கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஸோ அதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுது, இப்போ எஸ்ஐ மைனஸ் சிஐ வந்திருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்ல அசல் கண்டுபிடிக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்த ஷிஃப்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இன்னொரு ஷிஃப்ட்ல இயர்ஸ் வந்து சரி இதில் வராது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி என்னென்ன டாபிக்லாம் வருதோ எல்லாத்தையும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் டைம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, யூஷுவல் ஸ்பீடு வச்சு. ஸோ இதில் வந்து டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஸோ அடுத்த ஷிஃப்ட்ல என்ன வரும்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா டிஸ்டன்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும், டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் வரும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நடக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மறக்காமல் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், அனாலிசிஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வீடியோஸையும் இந்த பிடிஎஃபையும் வாங்கி படிங்க. ஓகேவா? ஓகே, திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.